புதியவைகளின் மாதம், மந்த் ஆஃப் நியூ திங்ஸ், புதிய காரியங்களின் மாதம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பதினெட்டாவது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18லிருந்து 21ஆம் வசனம் வரை, 849வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இந்த 4 வசனங்கள், குறிப்பாக 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் இதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த 9வது மாதத்துல செப்டம்பர், ஸ்பெக்டாகுலர் செப்டம்பர், ஒரு அற்புதமான இந்த மாதம். ஜூலை மாதம் எப்படி ஜெப மாதமோ, ஆகஸ்ட் மாதம் எப்படி மந்த் ஆஃப் இவாஞ்சலிசம், சுவிசேஷ பிரபல்ய மாதமோ, அதுபோல இந்த செப்டம்பர் மாதமாகிய இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், புதியவைகளின் மாதம். ஆண்டவர் அற்புதமான பல புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம ஊழியங்களிலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தேசத்துல ஆண்டவர் செய்யும்படி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஜபேஸ், ஹாப்பி பர்த்டே. ஆண்டவர் புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென், அல்லேலூயா. புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வார்த்தை பாருங்க, இப்பொழுதே அது தோன்றும். ஆமென், எப்பொழுதே தோன்றும் என்றால் சொல்லுகிறவர் ஒரு மனுஷன் அல்ல, ஒரு தலைவன் அல்ல, ஒரு அரசியல்வாதி அல்ல, ஒரு ராஜா அல்ல. வானத்தை பூமியும் வார்த்தையினாலே, அப்படித்தானே, வானத்தை பூமியும் வார்த்தையினாலே படைத்தார். உண்டாக கடவுது என்றார், and there was a light. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அவ்வளவுதான். there was a light. அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று, வேற மறுபேச்சே இல்லை. அதுபோல அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். என்னைக்கோ தோன்ற போறது இல்லைங்க. ஆண்டவர் இந்த மாசத்துல, பக்கத்துல உங்களை பார்த்து முதல்ல சொன்னீங்க புதிய காரியத்தை செய்வார்னு, இப்ப சொல்லுங்க இந்த மாசத்துல செய்வார், இந்த மாசத்துல செய்வார், இந்த மாசத்துல செய்வார். பாரதி, இந்த மாசத்துல செய்வார். ஆமென். சங்கீதா, இந்த மாசத்துல செய்வார். என்னைக்கோ இல்ல,
ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அத விசுவாசிக்கும் போதுதான் அவைகள் நமக்கு நடைபெறும். அருமையானவர்களே, என்ன புது காரியங்கள்? இந்த வசனத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? டோன்ட் யூ நோ தட்? உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்னப்பா, ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன் இல்ல, ஏற்கனவே நீங்க எல்லாம் பார்த்து அந்த வழியா தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா ஆண்டவர் சொல்றார். நீங்கள் இதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா நான் என்ன காரியத்தை செய்ய போகிறேன் என்று? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். 2 காரியத்தை சொல்றார். என்ன செய்கிறாரா? அவர் வனாந்திரத்திலே வழி, அவாந்திர வெளியிலே ஆறுகள். 2 விஷயங்கள். இந்த 2ம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற 2 விதமான அற்புதங்கள். ஆண்டவர் திறக்க போகிற புதிய வாசல்கள், புதிய வழிகள். நான் வனாந்திரத்திலே வழி, way in the wilderness, பாதை அறியாத இடங்களிலே. அடுத்து என்ன செய்ய போவது என்கிற சூழலிலே பாதை நமக்கு தடைபடுகிற நேரத்தில் புதிய வாசலை, புதிய வழியை கர்த்தர் திறப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். There is an open door. ஆண்டவர் நமக்கு ஆமென் புதிய புதிய பாதைகள், கேரியர், உங்களுடைய கேரியர், உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்களுடைய படிப்பு, புதிய புதிய நியூ ஹரைசான்ஸ், புதிய புதிய பரிமாணங்கள், புதிய பாதைகள். ஆமென். ஷபலதரா புரபா பாபா ஷபலகல புரபா. மாம்சமுள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புதிய புதிய பாதைகளை ஆமென் ஆண்டவர் திறக்க போதுமானவர். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறாராம்? அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறார். Ways in the wilderness, வனாந்தரத்தில் வழிகள். 2வது அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், streams in the desert, வறட்சியான இடங்களிலே நீரூற்றை, ஆறுகளை, ஃபவுண்டைன் ஆஃப் பிளஸிங்ஸ். வறட்சி, வனாந்திரம், வாய்ப்பே இல்லை. அது ட்ரை லேண்ட். இது என்ன சொல்றது? அது அந்த அந்த நிலத்துக்கு என்ன சொல்லுவாங்க? தரிசு நிலம். தரிசு நிலம், வறண்ட நிலம். வறண்ட நிலம், தரிசு, அது ஒண்ணும் விளையாது. அப்படிதான் இந்த கோமதிபுரம் இந்த பகுதியை 2000ஆவது ஆண்டு, 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கணித்தார்கள். இந்த இடமா தம்பி, அதுல எவ்வளவு செஞ்சிட்டோம். அது ஒரு ட்ரை லேண்டியா, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல. இங்க நீங்க உங்க ஆர்வத்துக்காக நன்றி, பட் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இதுல சபை நடத்துவது என்பது அப்படிப்பட்ட ஒரு ட்ரை லேண்ட்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்திர வெளியிலும் பலனற்று போன, பட்டு போன ஒரு மரத்தை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார்? ஆறுகளை ஸ்ட்ரீம்ஸ், நீரோடைகளை, செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்க. அதனால என்ன நடக்கும்? அருமையானவர்களே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அவர் செய்கிற அந்த அற்புதமான கிரியைகளினாலே, அந்த கிரியைகளை யாருக்கு செய்கிறார் என்றால், யாருக்கு செய்கிறார்? நமக்கு செய்கிறார், அல்லது உங்களுக்கும் எனக்கும் செய்கிறார். அவருடைய நாமத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் செய்கிறார். சோ அப்படி செய்கிறதுனாலே என்ன நடக்கும்? தி ரியாக்ஷன், அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய தாக்கம் என்ன, இம்பாக்ட் என்ன அப்படின்னா, நாம் அங்கே பார்க்கிறோம். காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் என்னை கனம். மிருகம், வலு சர்ப்பம், கோட்டான் குஞ்சுகள், இந்த மூணும் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பாதிக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். ஆமென். பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள். அது மட்டுமல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். ஆமென். இந்த மூன்றையும் கர்த்தர், அவைகள் எல்லாம் கர்த்தர் அண்டையில, இந்த மூணும் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் மூலம், உலகம், மாமிசம், பிசாசு, இது மூணும் நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா விதமான கிரியைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதனால அவைகள் கர்த்தரை கனம் பண்ணிய கூடிய விதத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். அதை நம்முடைய கண்கள் காணும். நாம சாட்சியாய், ஆமென், நாம இருக்கிற இடங்களிலும், நாம் படிக்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், குடியிருக்கிற இடங்களிலேயும் கர்த்தர் அதை செய்ய அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். என்ன பார்த்திருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை செய்கிறார். அது இப்பொழுதே தோன்றும். அது மட்டுமல்ல, அந்த புதிய காரியம் என்ன? 2 விஷயம். வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வெளியிலே ஆறுகள். அது எதை குறிக்கிறது? புதிய பாதைகள், புதிய ஆசீர்வாதங்கள், பிளெஸிங்ஸ், ஃபவுண்டைன் ஆஃப் பிளெஸிங்ஸ். புதிய பாதைகளை திறக்கிறது மாத்திரமல்ல, புதிய ஆசீர்வாதங்கள். ஆமென். இந்த மாதத்துல தெய்வ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறோம். அதை அப்படி செய்கிறதுனாலே, அதை யாருக்கு செய்கிறார்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஒத்தாசைகள், பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். நிச்சயமாய் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இந்த காரியங்களை நிச்சயம் செய்வார். அது செய்வதனாலே
ஆமென். அங்கே காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள், இந்த மூணும் நமக்கு எதிராய் இருக்கிற உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்று பிரதான சத்துருக்கள், எதிரிகள். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த இந்த அதாவது எல்லா விதமான அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள், இவைகள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்க அவர் போதுமானவர். அப்படி செய்யும் போது நம்முடைய ரெஸ்பான்ஸ், ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறாரு, வாசலை திறக்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு, அவருடைய ஜனமாகிய நமக்காகவே இதை செய்கிறார். நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். நாம என்ன செய்யணும்? அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். They shall declare my goodness. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன் அறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தார், அவர் மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். எந்த இடத்துல எந்த இடத்துல நாம சோர்ந்து போனோமோ, எந்த இடத்துல நாம தோல்வி அடைந்தோமோ, எந்த இடத்துல நம்மால் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லையோ, எந்த இடத்துல நாம் நிந்தைகள், அவமானங்கள் அடைந்தோமோ, அதே இடத்துல, அதே குடும்பத்துல, அதே சபையில கர்த்தர் நம்மை அவருடைய சாட்சிகளாக உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவர். கர்த்தருடைய வாயிதை சொல்லிட்டு நம்முடைய கடமை என்ன? அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் துதியை சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய சமூகத்துல இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. உன் அறிந்தார், உன் குறித்தார், நம்மை அழைத்தார். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இது. அவர் துதி சொல்லி வரவே நம்மை அளந்தவரும் அவரே, வானங்களை நீரை போலா பிரித்தவரும் அவரே.
மன்னாவா போஷிப்பவரும் அவரே. செங்கடல் தனை இரண்டாக இழந்தவரும் அவரே. மன்னாவா போஷிப்பவரும் அவரே. இரண்டாக இழந்தவரும் அவரே. மோசேயின் மகிமையுண்டாகட்டும். இரண்டு ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ணி நாம் நிறைவு செய்வோம். முதலாவதாக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஜாபேஸுடைய பிறந்த நாள். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்த. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, dear Jabez. Happy birthday to you, happy long life. Long life to you, dear Jabez. Happy long life to you. May God bless you, dear. May God bless you, dear. முடிஞ்ச உடனே கிஃப்ட் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 6:30 சந்திரமூர்த்தி பிரதர் வீட்டில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பங்கேற்கிறவர்கள் வந்து பங்கேற்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இந்த மாதத்தில் அநேகருக்கு பிறந்த நாட்கள் இருக்கிறது. திருமண நாட்கள் 5 குடும்பங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை இன்னும் என்னுடைய இந்த எண்ணிக்கைகள் பிறந்த நாள் இன்னும் இதில் இல்லாத அல்லது வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் ஏதும் இருக்கிறதா? ஒருவேளை என்னுடைய பேர் இதில் வரல அப்படின்னு சொல்கிறேன். சரி, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் இதான் வாக்கு தத்துவம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதன்படி ஆண்டவர் நடத்துவார். அடுத்து நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் 2 சிறப்பு தினங்கள் வருகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி டீச்சர்ஸ் டே, 7ஆம் தேதி தாத்தா பாட்டிமார் தினம், கிராண்ட் பேரண்ட்ஸ் டே.
இந்த 2 நாளையும் நாம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட இருக்கிறோம். டீச்சர்ஸ் யார்? ஒரே ஒரு டீச்சர், ஒன்று கண்ணுன்னு டீச்சர் பியூலா டீச்சர் மட்டும் வந்திருக்கிறாங்க. மற்ற தாத்தா பாட்டிமார் நிறைய பேர் வந்திருக்கிறோம் இல்லையா? சரி, தாத்தா பாட்டிகள்லாம் 2 பேருக்கும் சேர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? 7ஆம் தேதி, ஏனென்றால் நமக்கு 5ஆம் தேதி ஃப்ரைடே வருகிறது. ஸோ அன்றைக்கு டீச்சர்ஸ் யார் நம்ம சபையில் வரமாட்டாங்க. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளிலே கர்த்தருடைய பந்தி நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? டீச்சர்ஸ் டே மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதோடு இந்த வாரத்தில் நமக்கு நடைபெறுகிற வேதபாட வகுப்பு பைபிள் ஸ்டடி புதன்கிழமை, வியாழக்கிழமை புடசப்பட்டியிலே ஜாஸ்மின் மோசஸ் வீட்டில் நமக்கு கூட்டம் நடைபெற இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலா நியூட்டன் மருதுபாண்டியர் தெருவில் கூட்டம் நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கர்த்தருடைய பந்தி, தாத்தா பாட்டிமார் தினம், டீச்சர்ஸ் டே நமக்கு 3 ஆராதனைகள்லையும் செலிப்ரேட் பண்ணப்படும். திங்கட்கிழமை இரவு 8ஆம் தேதி இரவுலேருந்து ஒரு 12 நாட்கள் டெல்லி, உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளிலே நேற்றைக்கு மாலை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த பாஸ் ஆனந்தராஜ் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் பிரயாக்ராஜ் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் 25 வருடங்களுக்கு மேலாக மிஷனரியாக பணி செய்கிறார்கள். அவர்களோடு இணைந்து மதுரை கிழக்கு மண்டலத்திலிருந்து 5 போதகர்கள் 8ஆம் தேதி இரவு ட்ரெயினில் இங்கேருந்து டெல்லி போகிறோம். புதன்கிழமை இரவு அங்கே போய் சேருவோம். வியாழன் வெள்ளி 2 நாட்களும் அகில இந்திய ஏஜி பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் டெல்லியிலே நடக்கிறது. அதை முடித்து வெள்ளிக்கிழமை இரவு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் பிரயாணமாகிறோம். சனிக்கிழமையிலிருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அங்கே வாரணாசி, அயோத்தி, இன்னும் ஹரித்துவார், மதுரா போன்ற இடங்களிலே அரண்களை நிர்மூலமாக்கும் ஜபம், இங்கெல்லாம் அந்த கும்பமேளாக்கள் நடைபெறுகிற புண்ணிய தலங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதிகளிலே ஜப ஊடுருவல், ஜப யாத்திரை அதை செய்து வியாழக்கிழமை அதிகாலையிலே கிளம்பி இங்கே வெள்ளிக்கிழமை மிட்நைட்டில் மானாமதுரை வந்து சேருவோம். இங்கே நமக்கு நடைபெறுகிற ஆராதனைகள் 14ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. பிரதர் பாபு ராஜேஷ், பிரதர் ஜெயக்குமார், ஈவினிங்கில் பிரதர் ரஞ்சித் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுப்பாங்க. மற்ற ஆராதனை அதுகளெல்லாம் நமக்கு சீராய் நடைபெறும். அந்த புதன்கிழமை 10ஆம் தேதி பைபிள் ஸ்டடி பிரதர் ஜெயக்குமார் அவங்க நமக்கு நடத்துவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 21ஆம் தேதி 3வது வாரம் கிதியோனியர் ஞாயிறாக நமக்கு இந்த கிதியன்ஸ் சண்டே இருக்கும். அப்போது நான் இங்கே இருப்பேன், ஏனென்றால் நான் 20ஆம் தேதியே வந்துடுறேன். இந்த காரியங்களுக்காக நாம் என்ன செய்வோம்? இந்த மாதத்தில் நமக்கு ஊழியங்கள், வீட்டு கூட்டங்கள், இவைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு என்னவென்றால், இந்த தளம் போடுகிற வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 60% நடந்திருக்கிறது. மீதி வேலைகள் இன்னைக்கு நடக்க போகுது.
கர்த்தருக்கு சித்தமானால் இன்னைக்கும் நாளைக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் தளம் கிட்டத்தட்ட 1700 சதுரடியில் அது தளம் போடப்பட்டு இந்த கற்கள் பேவர் பிளாக் அதை பதிக்கிறோம். அந்த வேலைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நேற்றைக்கு 2வது ஆராதனையில் யாரும் அதை குறித்து சொல்லவில்லை. அது ரூபன் மனோகர் அவங்க ஜிபேயில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்ச உடனே இந்த வேலைகளுக்காக 5000 அவங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, நான் இந்த வேலைகளுக்காக கொடுத்துருக்குறேன், பாஸ்டர் எதுவும் என்கிட்ட சொல்லலை, சபைக்கு அறிவித்தார்கள், அதில் என்னுடைய பங்காக இருக்கட்டும் என்று அவங்க எடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த செகண்ட் சர்வீஸ்க்கு வந்த மக்கள் ஒரு 3-4 பேர், இந்த விஜய் தாமஸ், சித்ரா, காருண்யா, மற்றவங்களெல்லாம் ஏற்கனவே நீங்கள் முன்கூட்டியே கொடுத்துருக்குறீங்க. நான் அந்த ஆராதனையில் நடந்ததை சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கிற போதே இங்கே எல்லாம் நமக்கு கலெக்ட் ஆச்சு. தேவைகள் நமக்கு ஷெட்டு வேலைகள் மட்டுமே 1 லட்சம், 1 லட்சத்துக்கு மேலே தான் வரும். அதுக்குரிய மெட்டீரியல், கூலி, இதெல்லாம் இன்னும் இந்த மணல் இந்த வேலைகளுக்கு அந்த ஒரு லோடு ஒரு 3 யூனிட் க்ரஷர் டஸ்ட் மட்டும் 15,000. ஸோ இப்படி ஒவ்வொரு வேலைகளும் கொத்தனாருக்கு ஒரு நாளைக்கு 1250 ரூபாய் சம்பளம் சரிங்களா. ஸோ இப்படியெல்லாம் தேவைகள் இருக்கிறது. ஜெபியுங்கள். நாம் யாரும் கொடுக்காதவங்க கிடையாது. நம்ம சபை மக்கள் அதிகமாக திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கிறதை நம்ம பார்த்து வருகிறோம், நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஸோ ஆகவே கொடுக்கிற உள்ளங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய மேனுவல் ஒர்க்கு வந்து அவைகளை பார்வையிட, இந்த காரியங்களை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பார்க்கிங் வசதிகள் எல்லாம் பெர்ஃபெக்டாக, ரொம்ப நல்ல உயரமாக, நல்ல உயரமும் உன்னதமான ஒரு இடம், தண்ணி தேங்குவதற்கு வழியே இல்லாதபடி அப்படியெல்லாம் நம்ம பிரயாசப்பட்டு செய்ய இருக்கிறோம். ரேமன் இதுக்குன்னு சொல்லி அவருடைய பேக்கெட் மணியிலிருந்து அவரும் உடனே செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற போதே ஜிபே பண்ணியிருக்கிறார். ஆமென். வாலிபர்கள், பெரியவங்க, இந்த காரியத்துக்கு முதல்ல யார் இனிஷியேட்டிவ் எடுத்தது தெரியுமா? பணம் நீங்க கொடுங்க அப்படின்னு விசுவாசிகள்கிட்ட இந்த வேலைகளுக்காக வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு குழு கொடுக்கிறேன். தாய்மார்களே யாரு? தவமணி அம்மாவும் பாஸ்டர் அம்மாவும் ஒரே நாள், 2 பேருக்கு தெரியாது. தவமணி அம்மா முதல்ல கொடுக்குறாங்க, பாஸ்டர் அம்மா அடுத்து கொடுக்குறாங்க. சரி, கர்த்தரவளையா இவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுக்கல அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஆமென். இவங்கெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாலேயே இந்த 2-3 நாளாக தானே சொல்றேன், இவ்வளவு தேவை இருக்குது கொடுங்கன்னு, பப்ளிக்ல பொதுவான இடங்கள்ல. ஆனால் அவர்கள் அதை சொல்றதுக்கு முன்பாகவே கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் அதற்கு மேலாக கொடுத்தவர்கள் உண்டு. சிறு துளி பெருவெள்ளம் கொடுக்கறத பற்றி முக்கியப்படுத்தி அதை ரொம்ப அழுத்தி அப்படி பேசணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் எப்படியும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆமென். பரத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு வரும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிற அற்புதமான அவருடைய கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபை குடும்பங்களை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். வெளியூர்கள், வெளிநாடுகள் இருக்கிறவர்கள்
சுகவீனமா இருக்கிறாங்க, இழப்பின் பாதையில் இருக்கிறார்கள், ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆமென். பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அநேகர் ஊழியங்களுக்கு, புதிய ஊழியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும், நம்ம சபையில் உள்ள வாலிபர்கள், அவங்கள இன்னும் கர்த்தர் நல்ல வல்லமையா பயன்படுத்தி வர்றாங்க. பெரியவர்கள், வயதானவர்கள், ஆமென், சுகவீனம் உள்ளவர்கள். இந்த மாதத்தில் நிறைய ஆப்சன்டீஸ். நேற்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 குடும்பங்களுக்கு மேல இந்த 3 ஆராதனைகளும் தடைப்பட்டார். சிலர் ஜெனுவினான உண்மையான சில மரணங்கள், அப்படியெல்லாம் சில சரீர சுகவீனங்கள். ஆனாலும் நேற்று ஆராதனையில் அநேகர் தடைப்பட்டார். மறுநாட்களிலே ஆமென், காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடாதபடி கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாப்பாராக. ஆமென். நம்ம அவங்க வந்த காணிக்க அது அல்ல முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. எண்ணிக்கைக்காக அல்லது கூட்டத்தை காட்டுறதுக்காக அல்ல ஆராதனை, கர்த்தருடைய கிருபை. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம். ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் தங்குவதை பார்க்கிலும் உடைய சமூகத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது. தேவ சமூகத்தில். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை கஷ்டங்களோ, மனபாரங்களோ, சஞ்சலங்களோ, வேதனைகளோ, ஆமென், அப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த நேரத்துல தான் கர்த்தரை தேடணும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அந்த சபை கூடி வருதில்லை. ஆமென். உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டு ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்தி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையில ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கேர்சல்ஸ், பராமரிப்பு குழுக்கள் இந்த வாரத்துல அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னும் நல்ல நடத்தணும். வீட்டு கூட்டங்கள் நேற்றைக்கு மாலையில அதை குறித்ததான செய்தி அதிகமாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுல சற்று நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஒரு நாட்களில் வீடுகளிலே ஆமென், ஆண்டவர் கூட்டங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக, வழி நடப்பாராக, வழி நடத்துவாராக. கேர்சல் நடைபெறுகிற நீரூற்று ஜெபங்கள் எல்லாம் வீடுகளிலே ஆமென் தொடர்ந்து நடைபெறுவதாக, தொய்வில்லாமல் நடைபெறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. மங்களகரமான காரியங்கள் இந்த மாதத்தில் நடந்தேறுவதாக. திருமண காரியங்கள் ஆமென் கைகூடி வருவதாக. ஆமென். நம்முடைய திருச்சபை குடும்பங்கள் ஆமென், குழந்தை வாய்ப்புகள் ஆமென், குழந்தை பேரு உண்டாவதாக. ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை இருக்கிறது. கர்த்தர் இன்னும் இது போல ஆமென் கன்சீவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் தெய்வீக சுக பிரசவங்களை கட்டளையிடுவாராக. திருமணமான பிள்ளைகள் ஆமென் கர்ப்பம் தரிப்பார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. வார்த்தைக்காக, வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையிலேயும் ஆமென் தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி பாதுகாப்பின் ஜெபம் செய்வோம். பரமபிதாவே, எங்கள் எல்லாரையும் இன்றைக்கு எல்லா விதமான அசை சொற்களுக்கும், வஞ்சகங்களுக்கும், வன்கண்களுக்கும், வழிப்பறிகளுக்கும், வன்முறைகளுக்கும், வலிவி போவுதலுக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும், விபரீதங்களுக்கும், விரோதங்களுக்கும், விக்கினங்களுக்கும், விலகிச் செல்லுதலுக்கும், விழுந்து போகுதலுக்கும், விஷப்பூச்சிகளுக்கும்,
விஷமிகளுக்கும் வீண் செலவுகளுக்கும் வீண் சிந்தனைகளுக்கும் வீண் வார்த்தைகளுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் வைராக்கியங்களுக்கும் வேதனைகளுக்கும் வாதைகளுக்கும் விலக்கி காத்தருளும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டபடியினால் கரங்களை தட்டி கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜெப நேரத்திற்காக நன்றி. உடைய சமூகத்திலே இந்த காலை செப்டம்பர் மாதத்தின் முதல் ஜெப நேரத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ரேமன், ஜோர்டன், ஜாபேஸ், மனோகர், பிரதர் சாமுவேல், செல்வராஜ் ஐயா, பிரதர் ரஞ்சித், பிரதர் ஆரோக்கியம், பிரதர் பொன்னையா, பிரதர் சதீஷ், பிரதர் நிக்சன், டீச்சர் பியூலா, பிரதர் பீட்டர், சிஸ்டர் சுதா, சங்கரி அம்மாள், தவமணி அம்மா, அண்டூரே அனிதா, எஸ்தர் அம்மா, சிஸ்டர் சாரா, சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் தேன்மொழி, பாரதி, சங்கீதா, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வட தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்றோம். இந்த மாதம் முழுவதும் கேட்ட திருவசனத்தின்படி, குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகளை அபிஷேகித்து உடைய வார்த்தையின்படி நடத்துங்க. ஆராதனைகள், ஊழியங்கள் சபையிலும் சபைக்கு வெளியிலேயும் அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிரயாணங்கள் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். நாம மகிமைப்படட்டும். கணம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.